SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், எளிமையிசை இயக்கம். சரியா? சோ அதுக்குள்ள நம்ம இறங்குறதுக்கு முன்னால இந்த யூனிட்டை பத்தி பார்ப்போம். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் அதுல MCQல அதுல உள்ள ஒவ்வொரு சப் யூனிட்லயும் ஒரு MCQ வரும். சரியா? குறைஞ்சது ஒண்ணு வரும். ஸோ அப்படி நான் பார்க்கக்குள்ள ஒரு 8 MCQ சரி லைட் டைம் சேர்த்து 3rd யூனிட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அலை இயக்கம், வளிகள் அலைகள், இழைகள் அலைகள், டப்ளர் விளைவு, ஒளிச்செறிவு, லைட்ல உள்ள ஒவ்வொரு சப் யூனிட். அதுல சில நேரம் முறிவாதுகள் வராது, பட் யூஸ்வலி லென்ஸ்ல உண்டு, ஒளிக்கருவிகள்ல உண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 8 தொடக்கம் 10 கேள்விகளுக்கிட்ட இந்த வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ல வரலாம். சரியா? எஸ்ஏல உங்களுக்கு தெரியும் எப்பவுமே மெக்கானிக்ஸ்க்கு அடுத்த எஸ்ஏ வந்து வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ல வரும். அது 6வது கேள்வியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த ஸ்ட்ரக்சர்லயும் உங்களுக்கு ஷுவரா ஒன்று வரப்போகுது. ஸ்ட்ரக்சர் நீங்க செஞ்சே ஆகும். இதுல வந்து நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. SHMலயே 2 ப்ராக்டிகல் இருக்கு. அடுத்தது அங்கே உங்களுக்கு தெரியும் பதிவு குழாய் இருக்கு, அதுக்கு சுரமானி இருக்கு, லைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராக்டிகல் இருக்கு. யாரையும் மைக் அன்மியூட் ஆயிருக்கு. உங்களோட மைக்ஸை நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, சரி. சோ இந்த யூனிட் வந்து மிக முக்கியமான யூனிட்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. நீங்க கிட்டத்தட்ட நீங்க நினைச்சா இந்த யூனிட்ல இருந்து 20 தொடக்கம் 25 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். சரியா? நல்லா படிச்சா 20-25 மார்க்ஸை இந்த யூனிட் மட்டும் இருந்தே ஸ்கோர் பண்ணலாம். நீங்க சேம் செலக்ட் பண்ணி செஞ்சா விரும்பாமலோ உங்களுக்கு ஒரு 10-12 மார்க்ஸ் இதுல நீங்க எடுத்தே ஆகணும், ஸ்ட்ரக்சரும் MCQ சேர்த்து. சரியா? ஸ்ட்ரக்சர் 5 மார்க்ஸ், MCQ வார எண்ணிக்கையை பொறுத்து. சரியா? சோ நல்லா படிங்க இந்த யூனிட்டை. லேசான யூனிட்ன்றதால MCQல எல்லாம் கஷ்டமான கேள்விகள் வந்தே எவ்வளவு காலம், கஷ்டமானது வர கஷ்டம் வராது. ஓகே, சோ அதனால நீங்க லேசா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, சோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் SHM போடுறேன். சரியா? முதலாவது சில பதங்களை நாங்க அறிமுகப்படுத்துவோம். முதலாவது உங்களுக்கு 3 வகையான இயக்கங்கள் பத்தின அறிமுகம் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது ஆவர்த்தன இயக்கம். சரியா? ஆவர்த்தன இயக்கம், இரண்டாவது அலைவு இயக்கம், மூன்றாவது வந்து எளிமையிசை இயக்கம் SHM. சரியா? எளிமையிசை இயக்கம். ஆவர்த்தன இயக்கம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு வகையான இயக்கம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருந்தா அதுக்கு பேர் ஆவர்த்தன இயக்கம். நிறைய ஆவர்த்தன இயக்கங்கள் இருக்கு. அதுக்கு உதாரணம் ஒன்றுதான் சீரான வட்ட இயக்கம். ஒரு குறித்த நேரத்துல ஒரு பூரண வட்ட இயக்கம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. சரியா? அடுத்தது இன்னொரு உதாரணம் தான் எங்களோட 2015ஆம் ஆண்டு வந்து ஒரு கேள்வி. இப்படி ஒரு தளத்துல நீங்க ஒரு பந்தை விடுறீங்க, அது பூரண மெலியல் மோதி கிடையாது. மோதி திரும்ப மேல வரும், திரும்ப கீழே போய் மோதி திரும்ப மேல வரும். ஒரே பாதையில மேலும் கீழுமாக அசைஞ்சு ஒரே உயரத்தாது வந்து போகும். சரியா? சோ அந்த இயக்கம் வந்து ஒரு ஆவர்த்தன இயக்கம். ஆவர்த்தன இயக்கத்துல ஒரு முழு ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அது ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருது. அதுக்கு எடுக்கிற நேரத்தை நாங்க சொல்லுவோம் ஆவர்த்தன காலம். சரியா? சோ இதுகள் தான் ஆவர்த்தன இயக்கம். அலைவியக்கம் அப்படின்னு சொன்னா, அலைவியக்கங்கள் எல்லாமே ஆவர்த்தன இயக்கங்கள் தான். ஆனா அலைவியக்கத்துல எப்பவுமே ஒரு புள்ளி பற்றி முன்பின்னாக அலைவு நடக்கும். சரியா? ஒரு புள்ளி பற்றி முன்பின்னாக அலைவு நடக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு எதிரிக்காரங்களே ஒரு வெளிய ஊசல், அதுபடி இந்த புள்ளி பற்றி முன்பின்னாக நடக்கும். சரியா? இப்படி ஒரு பள்ளத்துக்குள்ள, இது ஒரு பள்ளம். சரியா? அதுக்குள்ள ஒரு போல நீங்க இப்படி விட்டீங்கன்னா அது இங்க போய் திரும்ப இங்க வந்து இப்படி வந்துட்டு அது ஒரு ஆவர்த்தன இயக்கம். அப்புறம் நீங்க ஈர்ப்புலத்துல படிச்சிருப்பீங்க, பூமி உள்ளுக்க நீங்க ஒரு பொருளை வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது உள்ளுக்க போயிட்டு திரும்ப மேல வரும், பூமியில அடுத்த பக்கத்துக்கு போயிட்டு திரும்ப இங்க வரும். சரி, இது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லை. பூமியில நாங்க அப்படி ஒரு ஓட்டையை போறது, பட் அது அப்படி வந்தால் அது முன்பின்னாக நகரும் பூமியில மத்தி பற்றி. சரியா? சோ அது ஒரு ஆவர்த்தன இயக்கம். நீங்க ஒரு ரூலரை வந்து இல்லாட்டி ஏதோ ஒண்ணு இப்படி அட்டாச் பண்ணிட்டு ஒரு புள்ளிக்கு அட்டாச் பண்ணிட்டு இதை தட்டி விட்டீங்கன்னு சொன்னா அது இப்படி அசையும்.
அது ஆவர்த்தன இயக்கம். இசைக்கவர் அதிரச் செஞ்சா இசைக்கவர்ற முனை ஆவர்த்தன இயக்கத்தை ஆற்றும், அதுல புயங்கள். அதுபோல ஒரு அலை போகும்போது எல்லாமே துணிக்கைகள் எல்லாம் அசைற இயக்கம் அலைவு இயக்கம். சரியா? அதுகள் எல்லாமே அலைவு இயக்கம். அலைவு இயக்கத்துல ஒரு ஸ்பெஷல் வகைதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், எளிமை இசை இயக்கம். எளிமை இசை இயக்கத்துல ஸ்பெஷலாக ஆர்முடுகள் வந்து ஒரு துணிக்கைக்கு காணப்படும். எளிமை இசை இயக்கத்தாற்ற துணிக்கைக்கு ஒரு ஆர்முடுகள் காணப்படும். அந்த ஆர்முடுகள் வந்து அதுல இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமனாகவும் அந்த இடப்பெயர்ச்சிற திசைக்கு எதிராகவும் இருக்கும். இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமனாகவும் இடப்பெயர்ச்சி திசைக்கு எதிராகவும் இருக்கும். எப்பவுமே அதோட சமநிலை தானத்தை நோக்கி காணப்படும். சரியா? சமநிலை தானம்னு சொன்னா அந்த அலைவோட மையம். இந்த ஒவ்வொரு அலைவுக்கும் ஒரு மையம் இருக்கு தானே. இங்க அலைவு மையம் இந்த புள்ளி, இங்க அலைவு மையம் இந்த புள்ளி, இங்க அலைவு மையம் நடுப்புள்ளி, இங்க அலைவு மையம் இந்த நடுவுல வரும்போது சோ அந்த அலைவு மையம் பற்றி அவர் எளிமை சேர்க்க தாட்டுவாரு. அந்த சந்தர்ப்பத்துல ஆரமுடுகள் எப்போதும் அலைவு மையம் அல்லது சமநிலை தானம் பற்றி காணப்படும். சமநிலை தானத்தை நோக்கி காணப்படும். இடப்பெயர்ச்சிக்கு நேர்வித சமனாகும். இடப்பெயர்ச்சி திசைக்கு எதிராகவும் காணப்படும். இடப்பெயர்ச்சி வலது பக்கம் போனா இடது பக்கம் இழுக்கும், இடது பக்கம் போனா வலது பக்கம் இழுக்கும். சரியா? ஓகே, நான் உங்களோட வலது பக்கம் இடது பக்கத்தை சொல்றேன். சோ சாரி, உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம். சோ ஏதோ ஒரு திசையில போனா அதுக்கு எதிர் திசையில ஆர்முடுகள் காணப்படும். சாதாரண வந்து எளிமை இயக்கம் போயிட்டு திரும்ப வந்துருது. போற திசையிலே ஆர்முடுகள் காணப்பட்ட என்ன செய்யும்? திரும்ப வரவே வராது, அது போயிட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? சோ அதான் எளிமை இயக்கத்துக்குரிய ஸ்பெஷல் இயல்பு. எப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எஸ்ஹெச்எம் எல்லாமே அலைவு இயக்கத்துக்குலாம் வரும். ஆனா எல்லா அலைவு இயக்கங்களும் எஸ்ஹெச்எம் வராது. உதாரணமா இந்த அலைவு இயக்கத்துக்கு நாங்க எஸ்ஹெச்எம் நிறுவ முடியாது, இதுக்கும் நாங்க நிறுவ முடியாது லேஸ்ல. அதுக்கு காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன் வரும். இதை நாங்க நிறுவலாம் எஸ்ஹெச்எம், இதையும் நாங்க எஸ்ஹெச்எம் நிறுவலாம். சரியா? எஸ்ஹெச்எம்முக்கான உதாரணங்களும் அதுக்குரிய நிறுவல்களும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம். சரியா?